ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபீw மினிட்ஸ். நம்ம சேனலுக்கு நீங்கள் புதியவராக இருந்தால் கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கொள்ளுங்க. அதோட பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிக்கொள்ளுங்க. நம்ம சேனலில் போட வீடியோஸும் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு வந்து சேரும். வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி நாங்கள் பார்க்க போகிற வீடியோ வந்து ஜாவா பேர்ட்ஸுக்கு வந்து நாங்கள் எப்படி ப்ரீட் பண்ணலாம், அதை எப்படி கேர் எடுத்து வளர்க்கலாம், அது சம்மந்தமாக ஒரு ஃபுல் அண்ட் ஃபுல் வீடியோ உண்டு. இப்போ பார்ப்போம். ஃபஸ்ட்டுக்கு நாங்கள் ஜாவா பேர்ட்ஸை செலக்ட் பண்ணுறோம்னு சொன்னால் அதை நாங்கள் வந்து ஒரு ப்ரீடர்கிட்ட வாங்குறதுனாலும் சரி, இல்லாட்டி ஒரு பெட் ஷாப்பில் வாங்குறதுனாலும் சரி, ஃபஸ்ட்டுக்கு ஒரு பேரை பார்த்து வாங்கிக்கொள்ளணும். ஃபஸ்ட்டுக்கு நாங்கள் வளர்க்க ரெடி பண்ணுறோம்னு சொன்னால் அதை தனி செப்பரேட் ப்ரீடிங் போடாதீங்க. காலனி ப்ரீடிங், அதாவது ஒரு 2-3 பேர்ட்ஸை ஒரு கேஜுக்குள்ளே வச்சு அது நம்ம போடக்கூடிய கேஜுக்குள்ளே வந்து அதுவாக தானாக பேராகி குஞ்சு பொரிக்கக்கூடிய மாதிரி முதல்ல செட் பண்ணுங்கள். கொஞ்சம் பெரிய கேஜாக செட் பண்ணிங்கன்னு சொன்னால் பறவைகளுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ நீங்கள் அடுத்தது வந்து பார்க்க வேண்டியது, ஜாவா ஒன்று வாங்க போகிறீங்க. ஒரு பெட் ஷாப்பில் சரி வாங்குறதுனாலும் சரி, ப்ரீடர்கிட்ட வாங்குறதுனாலும் சரி, ஃபஸ்ட்டுக்கு மெயில் அண்ட் ஃபீமேல் டிஃப்ரெண்ட் பண்ணி வடிவாக பார்த்து வாங்குங்க. நீங்கள் பார்க்கக்கூடிய மெயில் அண்ட் ஃபீமேல் என்ன டிஃப்ரெண்ட் பண்ணி பார்க்குறேன்னு சொன்னால், ஃபஸ்ட்டுக்கு வந்து மெயில், இது வந்து ரொம்பவே ஈஸி தான் ஜாவாவை பார்த்து வாங்குறது. மெயில் ஹெட் வந்து எப்போயுமே டார்க் கலராக இருக்கும், ஃபீமேல் ஹெட் வந்து எப்பயும் லைட் கலராக இருக்கும். அடுத்தது வந்து கண்ணை சுற்றி ஒரு ரிங் மாதிரி இருக்கும். அந்த ரிங் வந்து டார்க் கலரில் இருந்துச்சுன்னு சொன்னால் மெயில், லைட் கலரில் இருந்துச்சுன்னு சொன்னால் ஃபீமேல். அதே மாதிரி சொண்டு டார்க்காக இருந்துச்சு சொன்னால் மெயில், லைட் கலராக இருந்துச்சுன்னா ஃபீமேல். ஸோ ஓகே, நீங்கள் இது மாதிரி பார்த்து வாங்கிட்டீங்க. நீங்கள் பார்க்கக்கூடிய இடத்துல வந்து வடிவாக பார்த்து வாங்குங்க. அதுக்கு வந்து கண் வந்து நல்லா பிரைட்டாக இருக்கான்னு பாருங்கள். அடுத்தது வந்து நல்லா ஹெல்த்தியாக சாப்பிடுதா, நல்லா உற்சாகமாக பறந்து திரியுதா, அடுத்தது வந்து ஃபெதர்ஸ் எல்லாம் எப்படி, ரெக்கையெல்லாம் நல்லா ஹெல்த்தியாக இருக்கா வடிவாக பார்த்து ஒரு 10-15 நிமிஷம் நின்று மெனக்கட்டு வாங்கினாலும் பரவாயில்ல, வாங்கக்கூடியதை பெஸ்ட்டாக அதுக்குள்ளேயே இருக்கக்கூடிய பெஸ்ட்டான பேராக செலக்ட் பண்ணி வாங்குங்க. இப்படி செலக்ட் பண்ணி வாங்கிட்டு வந்துடுங்க. அடுத்தது வந்து கேஜ். நீங்கள் வந்து கேஜ் வந்து இப்போ ஒரு 2 பேரை வச்சு வளர்க்க போகிறீங்கன்னு சொன்னால் ஒரு 2க்கு 2ன்னு செட் பண்ணுங்கள். அப்படி இல்லை நீங்கள் ஒரு பேர் தான் எடுத்து வளர்க்க போகிறீங்கன்னு சொன்னால் 2க்கு 1.5 சைஸில் போட்டிங்கன்னா சரி. ப்ரீடிங் பாக்ஸ் வைக்கிறேன்னா ப்ரீடிங் பாக்ஸ் வைங்க. அப்படி இல்லாட்டி பொட் வைக்கிறேன்னாலும் சரி. பொட் வைக்கிறேன்னா அந்த இடத்துக்குள்ள வச்சிங்கன்னு சொன்னால் இடம் வந்து காணாமல் இருக்கும். ப்ரீடிங் பாக்ஸை வெளியால் வைங்க. வெளியால் வச்சு செட் பண்ணிங்கன்னா ஓகே. அடுத்தது வந்து ப்ரீடிங் பாக்ஸ் எல்லாம் ஓகே நீங்கள் செட் பண்ணிட்டீங்கன்னா வாங்கி கொண்டு வந்த பேரை உள்ளே விட்டுருங்க. உள்ளே விட்டுட்டு ஃபஸ்ட்டுக்கு ஒரு 2-3 டேஸ் ப்ரீடிங் பாக்ஸை க்ளோஸ் பண்ணி வைங்க. ரெண்டுமே நல்லா பழகட்டும். பழகிட்டு அதுக்கப்புறமா என்ன செய்யுங்க, ஒரு 3-4 நாளுக்கு பிறகு ப்ரீடிங் பாக்ஸை ஓப்பன் பண்ணி விடுங்க. ஏன்னு சொன்னால் நீங்கள் ப்ரீடிங் பாக்ஸை க்ளோஸ் பண்ணி விட்டீங்கன்னு சொன்னால் உங்களோட நல்லா பழகும். நீங்கள் கிட்ட கேஜுக்கு பக்கத்தில் போனால் கூட உங்களை கண்டுட்டு ஓடி போய் ப்ரீடிங் பாக்ஸுக்கு ஒழியே இயலாது. ஸோ நேரடியாக உங்களை பார்த்து நல்லா உங்களோட நல்லா பழகும். அதே டைமில் நீங்கள் சாப்பாடு வைக்கும்போது உங்களோட நல்லா அதுக்கு வந்து உங்கள்கிட்ட இருக்கிற பயம் முதலாவது போகும். அடுத்தது வந்து நீங்கள் கேஜ் வைக்கிற இடம், நீங்கள் கேஜ் ஒரு இடத்துல வைக்கிறீங்கன்னு சொன்னால் அதே இடத்த எப்போயுமே வைக்கக்கூடிய மாதிரி இருக்கணும். வேறு இடத்த மாற்றினீங்கன்னு சொன்னால் கண்டிப்பாக ப்ரீட் ஆகாது. ஸோ ஒரு இடத்துலன்னா அதே இடத்த செட் பண்ணி அதே இடத்துல வச்சுக்கொள்ளுங்க, வச்சுருங்க. அடுத்தது வந்து ஆட்கள் அதிகமாக நடமாடுற இடத்துல வைக்காதீங்க. கொஞ்சம் குளிர்ச்சியாக இருக்கக்கூடிய இடமா பார்த்துக்கொள்ளுங்க. கொஞ்சம் மேலே மரமாக, எப்போயுமே அவுட்டோர்லாம் வைக்க போகிறீங்க, நல்ல மரமாக இருக்கிற மரத்துக்கு கீழே வைக்கக்கூடிய மாதிரி செட் பண்ணுங்கள். ஓகே, நீங்கள் மரத்துக்கு கீழே வைக்கிற மாதிரி செட் பண்ணிங்க. ஆக்களாலையும் சரி ஒரு அனிமல்ஸாலையும் டிஸ்டர்ப் இல்லாத மாதிரி பார்த்துக்கொள்ளுங்க. கேஜ் வந்து நல்லா ஹொட்டாக இல்லாத மாதிரி, கூலாகவும் இல்லாத மாதிரி நார்மல் டெம்பரேச்சரில் மெயின்டைன் பண்ணிக்கொள்ளுங்க. இதெல்லாம் ஓகேன்னு சொன்னால் நீங்கள் வந்து கேஜுக்குள்ளே வந்து அது கூடு கட்டுறதுக்கு நீங்கள் தேங்காய் நாரை உதிர்த்தி போட்டு கூட்டுக்குள்ளே போட்டு விட்டிங்கன்னா அதுவாக எடுத்து கூடு கட்டும். எப்படி ஃபிஞ்சஸ் அதுக்கு கூடு கட்டுதோ அதே மாதிரி தான் ஜாவாவும் தானாக கொண்டு போய் கூடு கட்டும். கூடு கட்டிச்சுன்னு சொன்னால் அதாவது மெயில் அண்ட் ஃபீமேல் மாறி எடுத்து கொண்டு போய் கூடு கட்டும். கூடு கட்டிச்சுன்னு சொன்னால் ஒரு 6-7 நாள் நெஸ்டிங் எல்லாம் ஃபில் பண்ணிடும். நெஸ்டிங் எல்லாம் ஃபில் பண்ணிட்டேன்னு சொன்னால் ஒரு 9-10 நாளுக்குள்ளே எக் வைக்கும். எக் வந்து நார்மலாக ஃபஸ்ட்டுக்கு வைக்கணும்னு சொன்னால் ஒரு 4-6 எக் வரைக்கும் வைக்கும். சில டைம்ஸில் 8 எக் வரைக்கும் போகும். நீங்கள் ஃபஸ்ட்டுக்கு வந்து வச்சிங்கன்னு சொன்னால் 4-6 வரைக்கும் வைக்கும். 4-6 வரைக்கும் எக் வைக்கும். எக் வச்சுன்னு சொன்னால் கட்டாயம் நீங்கள் வைக்கக்கூடிய ஃபுட் வந்து
கூடுதலாக நெல் வைக்கலாம். நெல் வச்சிங்கன்னு சொன்னால் நல்லா முட்டை போட்டு நல்லா குஞ்சு பொரிக்கும். தினை வைக்கலாம். நெல், தினை. அடுத்தது வந்து கனவா ஓடு வைக்கணும் கட்டாயம். அதுதான் கால்சியம். அப்படி இல்லை எக்ஸெல், அதாவது நாட்டுக்கோழியில் முட்டை ஓடு இருக்குது தானே, அந்த ஓட்டை உடைச்சி கொஞ்சம் மாவாக்கி போட்டு அதை வச்சிங்கன்னு சொன்னாலும் சாப்பிடும். அதில் கால்சியம் இருக்குது. அந்த கால்சியம் அது முட்டை போடுறதுக்கு நல்லா ஹெல்த்தாக இருக்கும். அடுத்தது வந்து பச்சை பயிறு வைக்கலாம். ஊற வச்ச முளைக்கட்டிய பயிறு வச்சிங்கன்னு சொன்னால் நல்லா ஹெல்த்தியாக இருக்கும். அதையும் வைக்கலாம். அடுத்தது வந்து மக்காச்சோளம் வைக்கலாம். கீரை வகைகள் வைக்கலாம். பழங்கள் வைக்கலாம். கூடுதலாக வந்து இது வந்து ஃபிஞ்சஸ் மாதிரி இல்லை, கொஞ்சம் அழகு கொஞ்சம் பெருசுன்றால நல்லா சாப்பிடும். எப்பயுமே வந்து கேஜுக்குள்ளே தண்ணி க்ளீனாக இருக்கக்கூடிய மாதிரி பார்த்துக்கொள்ளுங்க. இன்றைக்கி காலையில் நீங்கள் தண்ணி வச்சிங்கன்னு சொன்னால் அந்த தண்ணியில் குளிக்கிறதுக்கு தனியாக ஒரு பெரிய கிண்ணத்தில் தண்ணி வைங்க. அடுத்தது வந்து எப்பயுமே வந்து க்ளீனாக இருக்கக்கூடிய மாதிரி தண்ணி குடிக்கிறதுக்கும் இன்னொரு கிண்ணத்தில் வைங்க. அதாவது அது குடிக்கிறதுக்கு மட்டும் உள்ளே இறங்கி விளையாட இயலாத மாதிரி குடிக்கிறதுக்கு மட்டும் சின்ன ஒரு அளவில் வைங்க. வச்சிங்கன்னு சொன்னால் அதை குடிக்கும். டெய்லி தண்ணி மாற்றுங்க கட்டாயம். ஏன்னு சொன்னால் அதில் நிறைய பாக்டீரியாக்கள் அதில் வந்து கழிவுகளில் இருந்து வரக்கூடிய சான்சஸ் இருக்குது. அதால் நோய் வாய்ப்பட்டு இறக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குது. ஸோ டெய்லி தண்ணியை மாற்றிடுங்க கட்டாயம். நீங்கள் தினையோ சாப்பாடோ அது வந்து ட்ரையாக இருக்கிறால அதை நீங்கள் ஒன்றை விட்டு ஒரு நாளைக்கு மாற்றினா கூட பிரச்சனை இல்லை. ஆனால் நீங்கள் தண்ணி மாற்றாட்டி நிறைய நோய்கள் வரக்கூடிய சான்சஸ் நிறைய இருக்குது. இப்படி நீங்கள் தண்ணி மாற்றி வச்சுக்கொள்ளுங்க. அடுத்தது வந்து எக் வச்சுன்னு சொன்னால் அடகாத்துன்னு சொன்னால் ஒரு 24-25 நாளைக்குள்ளே ஒவ்வொரு குஞ்சாக பொறிக்க வலிக்கிடும். அதாவது முதல் ஆரம்பத்தில் இன்றைக்கு ஒரு முட்டை நாளைக்கு ஒரு முட்டை அப்படி போட்டுக்கொண்டு வந்தது ஒவ்வொன்றா பொறிக்க ஆரம்பிக்கும். பொறிக்க ஆரம்பிச்சுன்னு சொன்னால் ஒவ்வொரு குஞ்சாக வெளியே வரவழிக்கிடும். வந்துச்சுன்னு சொன்னால் அதுக்கு முன்னுக்கு நீங்கள் கையை வச்சு எடுத்தீங்கன்னு சொன்னால் அது வந்து திரும்ப அந்த பேர்ட்ஸுக்கு ஃபீட் பண்ணாது. அப்புறம் நீங்கள் ஹேண்ட் ஃபீட் தான் பண்ண வேண்டியிருக்கும். அது கொஞ்சம் ரிஸ்க். ஸோ நீங்கள் கை வச்சு எடுக்காங்க. அதுவாக வெளியே வந்து ஒவ்வொரு குஞ்சும் சாப்பிட்ற ஸ்டேஜ் வரும்போது பேரண்ட்ஸ்கிட்டேருந்து பிரிச்சுருங்க. பேரண்ட்ஸ்கிட்டேருந்து பிரித்து பக்கத்தில் கேஜ் வச்சுருங்க. பேரண்ட்ஸும் இவங்களும் பார்க்கக்கூடிய மாதிரி பக்கத்தில் கேஜ் வச்சிங்கன்னு சொன்னால் ரெண்டுமே நல்லா ஹெல்த்தியாக வளரும். அதுக்கு பிறகு நீங்கள் நல்லா ஃபுட் வைங்க. இந்த ஜாவா ப்ரீடிங் வந்து அவ்வளோ ரிஸ்க் இல்லை. நார்மலாக நம்ம ஜீப்ரா பிஞ்சஸுக்கு எப்படி ப்ரீட் பண்ணுறோமோ அதே மாதிரி தான். இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. வேறு ஏதாவது வீடியோ பண்ணணும்னு சொன்னாலும் கேளுங்க. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இது போன்ற வீடியோக்கள் டெய்லி தேவைன்னு சொன்னால் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.